Hi friends, welcome to Zeenath's World. இன்னைக்கு நம்ம சேனல்ல நம்ம பண்ண போற ரெசிபி என்னன்னா தீபாவளி ஸ்பெஷலா ஆச்சி இன்ஸ்டன்ட் அதிரசம் மாவுல எப்படி அதிரசம் சுடுறதுன்னு பார்க்க போறோம். இது 500 கிராம் பாக்கெட். இதோட விலை 90 ரூபீஸ். இது எல்லா டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்லயும் கிடைக்குது. இப்போ நம்ம இதை எப்படி சுடுறதுன்னு பார்க்கலாம். இப்போ நம்ம பாக்கெட்ல உள்ள மாவை ஃபர்ஸ்ட் பிளேட்ல போட்டுக்கலாம். நான் இப்போ பாதி மாவு தான் எடுத்துக்கிறேன். மாவு நல்ல சாஃப்டாக கரெக்டான பதத்தில் இருக்குது. நம்ம இதில் எதுவுமே மிக்ஸ் பண்ண தேவை கிடையாது. எல்லாமே அவங்களே போட்டு வச்சுருக்காங்க ரெடியாக. நம்ம ஜஸ்ட் உருண்டை போட்டுட்டு அதை தட்டி பொரிச்சு எடுக்க வேண்டியதான். பேச்சுலர்ஸ்க்கெலாம் இது ரொம்ப ஈஸியானது. சட்டுன்னு அவங்க அதிரசம் பண்ணிடலாம். இப்போ ஊர் விட்டு ஊர் வந்து பேச்சுலர்ஸுங்க அவங்க இருக்காங்க, அவங்களுக்கெல்லாம் இந்த தீபாவளி ஸ்பெஷலாக இந்த ஆச்சி அதிரசம் மாவை வாங்கி இந்த மாதிரி சுட்டு சாப்பிட்லாம். கையில் நெய் இல்லை எண்ணெய் ஏதாவது தடவிட்டு நம்ம இந்த ஒரு உருண்டையும் நல்லா இப்படி ப்ரெஸ் பண்ணி ரொம்ப மெல்லிசாகவும் இல்லாமல் ரொம்ப தடியாகவும் இல்லாமல் மீடியம் சைஸில் போட்டுக்கோங்க. இந்த மாதிரி நம்ம எல்லாத்தையுமே தட்டி வச்சிடலாம். மாவு ஒட்டக்கூட இல்லை பாருங்கள், நல்லா சாஃப்டாக இருக்குது. அதனால் பேச்சுலர்ஸ் பிகினர்ஸ்க்கெலாம் இதை சுடுறது ரொம்ப ஈஸி. நம்ம கரெக்டான அளவு பார்க்கணும், கரெக்டான பதத்துக்கு வரணும், அது எதுவுமே இல்லை. எல்லாமே இன்ஸ்டண்ட்டாகவே அவங்க பண்ணி வச்சுருக்காங்க. இப்போ நான் இங்கே பேனில் எண்ணெய் ஊற்றிக்கிறேன். எண்ணெய் நல்லா காயட்டும். நம்ம ஃபாஸ்ட்டில் வச்சு இதை பொரிச்சு எடுக்கக்கூடாது, கருப்பாயிடுது. நம்ம லோ ஃப்ளேம்லேயே வச்சு தான் நம்ம இதை பொரிச்சு எடுக்கணும். ஃபாஸ்ட்டில் வச்சோன்னா மேலே கருப்பாயிட்டு உள்ள மாவாக இருக்குது. நான் ட்ரை பண்ணி பார்த்துட்டு தான் சொல்கிறேன். அதனால் எண்ணெய் வந்து நல்லா காஞ்சோன்னு லோ ஃப்ளேமில் வச்சுக்குவோம். இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு பாருங்கள். இப்போ அடுப்பை சிம்மில் வச்சுட்டு இப்போ நம்ம ஒரு இதுவாக போட்டுடலாம். நிறைய போடாதீங்க, ரெண்டாக போடுங்க. இப்போ நான் அடுப்பை சிம்மில் தான் வச்சுருக்கேன், இல்லைன்னா கருகிடுது. சிம்மில் வச்சுட்டு கீழே கொஞ்சம் நல்லா வேகட்டும். இப்போ கொஞ்சம் வெந்திருக்கு பாருங்கள். இப்போ நம்ம இதை திருப்பி போட்டுடலாம். வெளியே நல்லா கிறிஸ்பியாகவும் உள்ளே நல்லா சாஃப்டாகவும் இருக்குது. நம்ம வீட்டில் பண்ணுற அளவுக்கு இல்லைனாலும் இன்ஸ்டண்ட்டாக இதோட இது டேஸ்ட்டு நல்லா தான் இருக்குது. நம்ம எப்போதும் பண்ணாமல் நமக்கு அவசரம் தேவை அந்த மாதிரி இருந்துச்சுன்னா நம்ம இந்த மாதிரி இன்ஸ்டன்ட் அதிரசம் மாவை போட்டு பண்ணலாம். பாருங்கள், இப்போ நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம இந்த மாதிரி வச்சுட்டு அந்த இதை வச்சு லேசாக ப்ரெஸ் பண்ணுங்கள். அதில் இருக்கிற எண்ணெய் எல்லாம் கொட்டிடும். அப்போ எண்ணெய் குடிக்காமல் இருக்கும். அவ்வளோதான், நம்மளோட சூப்பரான அதிரசம் ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். புதுசாக பண்ணுறவங்களுக்கு இந்த இன்ஸ்டன்ட் அதிரசம் மாவு வரப்பிரசாதம் அவங்க வீட்டில் எல்லாத்தையும் இதை பண்ணி கொடுக்கலாம். இது ரொம்ப ஈஸியான ரெசிபி தான். இன்றைக்கி இந்த தீபாவளிக்கு கண்டிப்பாக இதெல்லாம் ட்ரை பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். இதை பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் கமெண்ட் எனக்கு அனுப்புங்க. தேங்க்யூ. இன்ஸ்டண்ட்டாக நம்ம இதை